ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுத்திருந்தோம். இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகி டியூஸ்டே வந்து க்ளோஸ் ஆகிச்சு. டோட்டலா 3 நாள் வந்து இந்த டெஸ்ட் லைவ்ல இருந்துச்சு. இதுல வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின். ஒரு குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் குடுத்திருந்தோம். டோட்டலா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம். ஸோ இந்த டெஸ்ட்ட வந்து 600 ஸ்டூடண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து குடுத்திருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட்ட 600 ஸ்டூடண்ட் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நாம வச்சிருக்க கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வந்து கட் ஆஃப் வச்சிருக்கோம். அடுத்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/3/2025ல உங்களுக்கு அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து புரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்ட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடண்ட்டுமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாம குரூப் டிக்கு குடுக்குற ஃபர்ஸ்ட் லைவ் டெஸ்ட். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்லயே 600 ஸ்டூடண்ட்ஸ் வரைக்குமே இந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ மாடரேட்டா கேட்டிருந்தோம். நம்ம டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கல. ஈஸி டூ மாடரேட் லெவல்ல கேட்டிருந்தோம். அதனால இதுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, 65 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா, 81.9 வந்து ஃபர்ஸ்ட் மார்க். அப்புறம் 78.7 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 76.8, அதுக்கப்புறம் 75.4, அப்புறம் 74.2, ஸோ 69.6, 69, 68.6, ஸோ 67.5, 66.4ன்னு இந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டியான ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 50க்கு கீழ வாங்கியிருக்காங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மார்க் பார்த்தீங்க அப்டின்னா, 50க்கு கீழ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குரூப் டியோட கட் ஆஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 70க்கு மேல எடுத்துட்டீங்கனாலே, குரூப் டி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிறலாம். இதுல வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி 2 அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போறதில்ல. ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட். அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் பிஇடி இருக்கும். பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும். இதுல ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டைரக்ட்டா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. வேற எந்த ஸ்கில் டெஸ்ட் அந்த மாரி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த ஒரு எக்ஸாம நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா போஸ்டிங் வாங்கிரலாம். சோ இதுக்கும் முக்கியமா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ் இது 3யும் நல்லா தரோவா படிச்சுட்டு, முக்கியமான ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா, குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிறலாம். சோ ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து எடுக்கணும். எந்த கொஸ்டின்லயுமே அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கொஸ்டின்ல ஆன்சர் வரலன்னா, அத ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிரணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் உருவாக்கி, குடுத்திருக்க 1 1/2 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாதிரி நீங்க என்ன ஆகணும்னா, ட்ரெயின் ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போதே எவ்ளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ, அவ்ளோ டெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம், சாப்டர் டெஸ்ட் எடுக்கலாம், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு நம்மளால 1 1/2 மணி நேரத்துல எவ்ளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுது, அதுல எவ்ளோ ஸ்கோர் பண்ண முடியுதுங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அதே இது ஃபுல் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 50 மார்க் எடுக்கிறோம், 55 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா, மீதி 45 மார்க் எங்க போச்சு? எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப அது இந்த சாப்டர்ல தான் வீக்கா இருக்கும் அப்படிங்கும்போது, அந்த சாப்டருக்கு மட்டும் தனியா என்ன பண்ணணும்? சாப்டர் டெஸ்ட் வந்து எடுக்கணும். இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லாவே எனக்கு வந்து அடி வாங்குது. இல்ல சயன்ஸ்ல வந்து நெறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, அந்த சயன்ஸ்ல பிசிக்ஸ்னா பிசிக்ஸ்க்கு மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும். கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தனியா டெஸ்ட். பயாலஜினா பயாலஜிக்கு மட்டும் தனியா டெஸ்ட். இல்ல பிசிக்ஸ்ல இந்த டாபிக்ல தான் எனக்கு வந்து குறிப்பா என்னால அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த டாபிக்க்கு தனியா டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப நீங்க வீட்ல இருந்தே எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தே ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ஒரு 70க்கு மேல 75 அபோவ் ஏன் ஒரு டாப்பராவே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது நாம குடுத்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட்லயே ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடண்ட் தான் குரூப் டியும் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அந்த என்டிபிசி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் குடுத்த ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இந்த டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இவங்களும் ஒரு 65க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சோ இத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் தான். சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் குடுக்கக்கூடிய டெஸ்ட்ட வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. அப்டின்னா தான் நீங்க டெய்லி உங்களால டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும், நாம குடுக்குற ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையாவது அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் ஹால்ல போய் அந்த எக்ஸாம் பிரஷர எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்டிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிடைக்கும். ஓகே. சோ வீட்ல இருந்து எவ்ளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அவ்ளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ நீங்க ஒரு 50க்கு மேல இந்த டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கனாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 50க்கு மேல நீங்க எடுத்திருக்கீங்க, 45க்கு மேல எடுத்திருக்கீங்கனாலே நல்ல ஸ்கோர் தான். பட் இதுலயே நின்றக்கூடாது. இன்னும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஏன்னா குரூப் டிக்கு இன்னும் 4 மாசம் டைம் இருக்கு. இந்த 4 மாசத்துல கண்டிப்பா இந்த 45 90 மாத்த முடியும்.
பட் இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த 80க்கு மேல வாங்கியிருக்கவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க. அத விட இன்னும் கொஞ்சம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ டாப் ஸ்கோராவே நீங்க வந்து கிளியர் பண்ணிரலாம். கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுப்போம். ஓகே. ஸோ குடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அத அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இந்த 50க்கு கீழ ஸ்கோர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடண்ட் 3 மார்க்கு, 10 மார்க்கு, 15, 25 இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த லெவல்லலாம் நீங்க இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சிலபஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். மேம் நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்? சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரெக்கார்டட் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கு கீழ என்ன குடுத்துருக்கோமோ, இத மட்டும் படிச்சாலே உங்களால இந்த குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெய்லி லைவ் பார்த்தீங்கன்னா 10:30 டூ 11:30 லைவ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் டிக்கு நான் படிக்கவே இல்ல மேம். இனி தான் படிச்சு நான் பாஸ் பண்ண போறேங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 மாசத்த கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகேவா? சோ இந்த 4 மாசத்த கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு கோர்ஸ்ல சொல்லிக் குடுத்திருக்க கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு, அங்க குடுத்திருக்க வீக்லி டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகே. சோ படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னுமே நெறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் குரூப் டிக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஃபுல் டெஸ்ட் போடணும். ஃபுல் டெஸ்ட் போடும்போது எந்தெந்த டாபிக்லலாம் வீக்கா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் சாப்டர் டெஸ்ட் போடணும், செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த மாதிரி நான் டெய்லியுமே சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுல உங்களுக்கு எக்ஸாம் போற வரைக்கும் டெஸ்ட் வந்து குடுத்துட்டே இருப்போம். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, இதுல 250 டெஸ்ட் வந்து குடுத்துருக்கோம். இப்போதைக்கு ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 250 டெஸ்ட் வந்து குடுத்துருக்கோம். இன்னும் நீங்க எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு இதுல டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? சோ அப்போ நான் டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் குரூப் டி யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ குரூப் டி யோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. சோ இன்னைக்கு மட்டும் குரூப் டி யோட டெஸ்ட் சீரிஸ்க்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க குரூப் டி யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுதான் நம்ம குரூப் டி யோட டெஸ்ட் பேட்ச். இதுல உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெஸ்டும் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் டீம் வந்து எத்தன ஃபுல் டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, 20 ஃபுல் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 4 மாசம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 100 ஃபுல் டெஸ்ட்டாவது ஆட் பண்ணிருவாங்க. நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளே. ஓகேவா? அது போக சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்ன்னு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓவராலா ஒரு 1000 டெஸ்ட்டுக்கு மேலேயே குரூப் டில வந்து டெஸ்ட் குடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட்ட பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கு கீழ இருக்க சொல்யூஷன அனலைஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாக்ஸா போட்டிருப்பாங்க. இந்த மாரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயும் இருக்கும். ஓகே. சோ இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி நீங்க எந்த கொஸ்டினுக்குனாலும், எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல குடுத்திருப்போம். ஸோ சைட்ல டைமர் பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே சப்மிட் ஆகிரும். உங்களோட ஸ்கோரும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, வியூ சொல்யூஷன் குடுத்து நீங்க சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் மேம் நான் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியமோட லிங்க கிளிக் பண்ணி நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சைட்ல டைமர் பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த கொஸ்டினுக்குனாலும், எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். 1 1/2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். உங்களோட சொல்யூஷன வந்து நீங்க டீட்டெயிலா இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின் கரெக்ட்? நாம என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணோம்? இவங்க என்ன மெத்தட்ல இத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்கங்க கூடிய எல்லாத்தையுமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. சோ இதுதான் நம்ம குரூப் டியோட டெஸ்ட் சீரிஸ். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஃபுல் டெஸ்ட் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. எக்ஸாம் போறதுக்குள்ளே இன்னும் எவ்ளோ டெஸ்ட் எக்ஸாம் போறதுக்குள்ளே ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஆட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு நியூவா ஆட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நியூன்னு அந்த மாதிரி ஆட் ஆகிரும். ஓகே. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆட் ஆகுது அப்டின்னா, அதுக்கான இன்டிமேஷனும் வந்துரும். ஓகே. ஒன்ஸ் நீங்க வந்து குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்ல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம்.
ஸோ இன்னைக்கு நான் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் மேம். ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஸோ குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒன் டே மட்டும், அதுவும் குரூப் டி டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் தான் ஆஃபர் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்க குரூப் டி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க குடுக்குற ஜிபே நம்பருக்கு இல்ல அக்கவுண்ட் நம்பருக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ மேம் நான் குரூப் டிக்கு படிக்கணும், நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு குரூப் டியோட பேட்ச் வந்து செப்பரேட்டா குடுத்திருப்போம். அதுல சிலபஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், லைவ் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்ன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். குரூப் டிக்கு எக்ஸ்ட்ரா வேற எந்த புக் எதுவுமே வாங்க வேண்டாம். நம்ம கோர்ஸ்ல என்ன குடுத்திருக்கோமோ அந்த கிளாஸஸ் பிளஸ் அதுல குடுத்திருக்க மெட்டீரியல்ஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நான் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணவா? இல்ல ஒய்சிடி ரெஃபர் பண்ணவா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே குடுத்துட்டோம். கிளாஸஸும் பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டோம். வாரம் எப்படி படிக்கணும்? இந்த வாரம் சண்டே வந்து உங்களுக்கு பிளான கையில குடுத்துருவோம். இந்தந்த கிளாஸ நீங்க ரெஃபர் பண்ணணும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கணும். இந்த வீக் 1ல இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்கும். இப்படி வாரம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரும்போது, குரூப் டி வர்றதுக்குள்ளே உங்களால பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆக முடியும் 4 மாசத்துல. ஓகே. சோ நான் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன். டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கணுங்கிறவங்க இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ சேம் ப்ரொசீஜர் தான். டீம் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர், இந்த டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான 50 டேஸ்க்கான பிளானும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. சோ 60 டேஸ்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி என்டிபிசிக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா 60 டேஸ்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் படிச்சா ரெடி ஆக முடியுமோ சோ அது எல்லாமே குடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். லைவ், ரெக்கார்டடு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். பட் நீங்க படிக்கணும். படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டிக்கு எங்க டெஸ்ட் போடணும், எப்படி டெஸ்ட் போடணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சோ டோட்டலா இதுவரைக்கும் 250 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இன்னொரு 4 மாசத்துல நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளே 1000+ டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து டீம் ஆட் பண்ணிருவாங்க. ஓகே. சோ இதுல உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆகும். சோ டெஸ்ட் போடுறதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டுமே போதுமானது. ஓகே. சோ அது மாரி குடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டையும் கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நம்ம லைவ் டெஸ்ட் குடுக்கும்போது ஒரு லிங்க் குடுப்போம் இல்லையா? அந்த லிங்க மற்ற குரூப்புக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்ளோ காம்படிஷன் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.